கனடா மற்றும் பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக பல தமிழ் இளைஞர் யுவதிகளை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பிரித்தானியாவில் உள்ள தமிழர் ஒருவரின் அனுசரணையின் கீழ் இலங்கையில் இந்த கும்பல் செயற்பட்டு வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பலரிடம் சுமார் 6 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த நிலையில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணத்தை வாங்கிய போதும் அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாத காரணத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதற்கமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பெண் ஊடாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பணம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் அலுவலகரின் வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி காரணமாக முகவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கொழும்பின் புறநகர் பகுதியான தெஹிவளையில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரித்தானிய உணவகம் ஒன்றில் உதவி ஆசிரியர் வேலையினை பெற்றுத்தருவதாக ஏமாற்றி 8 மில்லியன் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் சம்மாந்துறை பகுதியினைச் சேர்ந்த ஜின்னா என்று அழைக்கப்படும் மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரின் முகவர் நிலையம் சட்டவிரோதமான முறையில் கொழும்பில் செயற்பட்டதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபருக்கு எதிரான முறைப்பாடுகள் பணியகத்துக்கு ஏற்கனவே கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விசேட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.